கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிரோட வார்த்தை சங்கீதம் 37:39. இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். இக்கட்டு காலத்திலே அவரை அடைக்கலம். மனிதனாக இருந்தால் இந்த பூமியிலே இக்கட்டு இல்லாமல் வராது, நெருக்கம் இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால் இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இக்கட்டு காலத்தில் அவரே நம்மளுக்கு கேடகமாக இருக்கிறார். இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு பலனாக இருக்கிறார். இக்கட்டு காலத்தில் அவரே நம்மளுக்கு கோட்டையாக இருக்கிறார். இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு துருகமாக இருக்கிறார். அவரே அடைக்கலமும் கேடகமும் துருகமும் பலத்த ஓங்கி போய் நம்மை தாங்குகிற கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தாமல் தலைநிமிர பண்ணுவார். அன்பார்ந்தவளே, இந்த பூமியில் ஒரு மனிதனாக பிறந்தார். எப்படினாலும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எப்படியாவது இக்கட்டு வரும். ஊழியமாக இருக்கலாம், ஊழியத்தில் இக்கட்டு வரும், ஊழியத்தில் நெருக்க வரும், ஊழியத்தில் போராட்டம் வரும். ஒரு தொழில் பண்ணுற ஆளாக இருக்கலாம், இக்கட்டு இல்லாமல் இருக்காது, காம்படிஷன் இல்லாமல் இருக்காது, பொறாமல் இல்லாமல் இருக்காது, வஞ்சிகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு போராட்டம் வரதான் செய்யும். ஆனால் அதை சமாளித்து ஓடுவதற்கு நடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு மான் காலில் கொடுத்துருக்கிறார். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. அதாவது ஆவிதரும் பட்டயம் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக வெற்றி பெறலாம். நீங்கள் கலங்க வேண்டாம். அதான் கர்த்தர் சொல்கிறார், இக்கட்டு காலத்தில் அடைக்கலமாக இருக்கிறேன். உனக்குள்ளே ஒரு தேவனுடைய வல்லமை இருக்கிறது, உயிருள்ள வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை உன்னை விடுவிக்கிற வார்த்தை, விடுதலை கொடுக்கிற வார்த்தை, தடைகளை நீக்கப்படுகிற வார்த்தை. நெருக்கத்தின் மத்தியிலே பெருக்கத்தை கொடுப்பார், துன்பத்தின் மத்தியிலே சந்தோஷத்தை கொடுப்பார், சமான் இல்லாத வேலையிலே சமானத்தை கொடுப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம். இக்கட்டு வேலையிலே கர்த்தர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தாங்குவேன், விடுவிப்பேன் என்று அவர் சொல்கிறார். அதனால் அவர் துணை நிற்கிறார். அவர் உனக்கு அரணும் கோட்டையமாக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயமை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன். இந்த வேலை, இந்த நேரத்தில் இக்கட்டு வேலையிலே நானே அடைக்கலாம், நானே கோட்டை என்று சொல்கிறேன், துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய இக்கட்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் நீங்கள் விடுவித்து தப்புவித்து உயர்த்த போதாக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.